ஹலோ மற்றும் வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் ஹார்மோனல் சமநிலையின்மை பெண்களின் பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறேன். எத்தனை கிட்னி நோயாளிகள் உள்ளார்களோ அவர்களுக்கு அடிக்கடி இதே புகார் இருக்கும். குறிப்பாக பெண்கள் நோயாளிகள், அவர்களுக்கு கிட்னி பிரச்சனை உள்ளது, அவர்களுக்கு நீண்டகால கிட்னி நோய் உள்ளது, அவர்களின் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது, அவர்களின் பொட்டாசியம் அதிகரிக்கிறது, GFR குறைகிறது, யூரியா அதிகரிக்கிறது. அவர்களின் மிக முக்கியமான புகார் அவர்களின் ஹார்மோன்களை பற்றியது. அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள் பற்றியதாக அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு மாதவிடாய் ஏன் வருவதில்லை, கிட்னியில் என்ன நடக்கிறது என்பதால் அவர்களின் ஹார்மோன்கள் சமநிலையற்றதாக ஆகின்றன. அதனால் இன்றைக்கு நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். இன்றைய வீடியோ இதுதான். பெண்களின் கிட்னியில் என்ன நடக்கிறது என்பதால் அவர்களின் ஹார்மோன்கள் சமநிலையற்றதாக ஆகின்றன. அப்படினில் வீடியோவை தொடங்குவோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல நமது கிட்னியின் வேலை நமது இரத்தத்தை மிகவும் 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 வடிகட்டுவது. மேலும் இன்றைய வாழ்க்கை முறையில் கிட்னி பிரச்சனை கொண்ட பெண்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது பெண்கள் அல்ல, நீண்டகால கிட்னி நோயாளிகள் உள்ளனர், குழந்தைகளும் உள்ளனர். ஆனால் பெண்களின் கவலை ஹார்மோன் சமநிலை ஏன் குலைகிறது மற்றும் மாதவிடாய் வரவில்லை என்பதே. மாதவிடாய் வந்தது, ஓட்டமும் இருந்தது, எல்லாம் நல்லா நடந்துச்சு. ஆனால் அவர்கள் கிட்னி நோயாளியாக ஆனபோது அவர்களின் மாதவிடாய் வரவே நிறுத்திவிட்டது. மாதவிடாய் வந்தாலும் கூட ஓட்டம் குறைந்து விட்டது. அப்படின்னா பாருங்கள், நீங்கள் அனைவரும் அறிந்தது போல கிட்னி எவ்வாறு வேலை செய்கிறது. அது எங்கள் இரத்தத்தை வடிகட்டுகிறது. இதற்கு மேலாக கிட்னியின் வேலையாக இருப்பது அது எங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதும் ஆகும். உங்க கிட்னி சரியான முறையில் வேலை செய்யலைன்னா அது இந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த முடியாது. பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஹார்மோன் என்பது புரோஜெஸ்டிரோன் மற்றும் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஆகும். இந்த இரண்டும் மாதவிடாயை ஏற்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கின்றன. இந்த ஹார்மோன்கள் குறைவாக உற்பத்தியாகின்றன அல்லது உற்பத்தியாகவே இல்லை என்றால் இது நேரடியாக உங்கள் மாதவிடாயை நிறுத்திவிடும். நான் சொன்னது போல சிறுநீரகத்தின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது மட்டுமல்ல, எங்கள் வைட்டமின் D செயல்படுத்துவதும் அதேவேளை எங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். நீங்கள் சிறுநீரக நோயாளி, உடலும் குழப்பமாக உள்ளது, உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது, உங்கள் யூரியா அதிகரிக்கிறது. சிறுநீரகம் உங்கள் ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்த முடியவில்லை. சிறுநீரகம் உங்கள் pH நிலையை சமநிலைப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் பெண்களுக்கு அவர்களிடம் காணப்படுகிறது அவர்களின் மாதவிடாய் நிற்கிறது. அதாவது உங்கள் ஹார்மோன்களை சிறுநீரகம் சரியான முறையில் சமநிலைப்படுத்த முடியவில்லை. உங்கள் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன், புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன் சரியாக உருவாகவில்லை, அது சமநிலைக்கு வரவில்லை. இதனால் பெண் நோயாளிக்கு மெனோபாஸ் போன்ற பிரச்சனையும் ஏற்படுகிறது மற்றும் அவர்களின் மாதவிடாய் வருவதில்லை. அதனால் முக்கிய காரணம், உங்கள் சிறுநீரகம் வேலை செய்யாத போது அது உங்கள் ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்தாது, அவற்றை சரியாக உற்பத்தி செய்ய முடியாது. இதனால் உங்கள் மாதவிடாய் சமநிலையற்றதாக, சரியாக இல்லாததாக, இழுத்தடிக்கப்படுவதற்கும் ஆகிவிடுகிறது. இதற்கான ஒரே தீர்வு என்னவென்றால், உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். உணவு முறை, ஹோமியோபதி மூலம். நீங்கள் உணவு முறையை பின்பற்றினால், ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிக்கும். அப்போது உங்கள் ஹார்மோன்கள் சமநிலை தொடங்கும். மேலும் உங்கள் மாதவிடாய் வராதவை வரத் தொடங்கும். நீங்கள் கவனிக்க, சிறுநீர் இரத்த அழுத்தம் மூலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இரத்த அழுத்தத்தை மேலாண், சர்க்கரை நோய் மூலம் சிறுநீர் பாதிக்கப்பட்டிருந்தால் மருந்து, உணவுடன் சர்க்கரை நோயை மேலாண். நீங்கள் உணவு முறை பின்பற்றினால் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடு உங்கள் ஹார்மோன் சமநிலை திருத்தும். மேலும் உங்கள் மாதவிடாய் சுழற்சி தொடங்கும். சிறுநீரக செயலிழந்த ஒரு நோயாளி, குறிப்பாக பெண்கள், ஹார்மோன்கள் ஏன் சமநிலையற்றன மற்றும் ஏன் அவர்களுக்கு மாதவிடாய் வருவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இதுவரைதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.